வெல்கம் டு வெரைட்டி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி பூசணிக்காய் மோர் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் வெள்ளை பூசணிக்காய் ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம். கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்து இதை நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் வெந்தால் போதும். மோர் குழம்புக்கு அரைக்க வேண்டியதெல்லாம் அரைச்சிடலாம். முதல்ல ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 சின்ன வெங்காயம், 2 பூண்டு, கொஞ்சம் சீரகம், 3 பச்சை மிளகாய், ஒரு 1/4 ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். 5 நிமிஷம் வச்சுருந்தேன். பூசணிக்காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம அதை இறக்கிடலாம். ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன், கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு பொடிஞ்சதும் 2 சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிடலாம். அதில் ஏற்கனவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பூசணிக்காயும் அதில் சேர்த்துடலாம். அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டையும் அதில் சேர்த்துடலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடணும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே பூசணிக்காயில் உப்பு சேர்த்துருக்கோம். கொஞ்சம் பெருங்காயத்தூள். நல்லா 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். தேங்காய் பச்சை வாசனை எல்லாம் போனதும் தேவையான அளவு மோர் சேர்த்துடலாம். ஒரு 1 நிமிஷம் வச்சுருந்தா போதும், இறக்கிடலாம். மோர் குழம்பு சூடானதும் இறக்கிடணும், கொதிக்க வைக்கக்கூடாது. மோர் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.